ஒரு சிம்பிளான கால்குலேஷன் சொல்கிறேன். அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் கொக்கோ ஷெட்டர் வந்து ஒரு தோப்புக்கு எவ்வளோ முக்கியம்னு. ஒரு ஏக்கரால பார்த்துட்டிங்கன்னா 70 மரம் இருக்குங்க. ஸோ 70 மரத்திலிருந்து 2 மட்டைன்னு விழுந்தாலும் 140 மட்டையாச்சு. ஸோ இது அப்படியே நீங்கள் 5100க்கும் மேலே வருதுங்க கணக்கு. இத்தனை மட்டையும் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போட்டு குமிச்சு வச்சிங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத பூச்சி, பூரான், பாம்பு இந்த மாதிரி நிறையா உயிரினம் வந்து அதோட இருந்துக்குங்க. ஸோ இது நமக்கே ஒரு காலத்தில் பிரச்சனையாக வந்து முடியும். நான் ஏன் குமிச்சு வைக்கணும், அதை அப்படியே ஒரே முட்டமாக எரிச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அப்படிலாம் எரிச்சிடாதீங்க. நீங்கள் எரிக்கிறதுனால பாம்பு பூச்சிக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஆனால் மண் வளத்தை டோட்டலாக நீங்கள் அழிச்சிருவீங்க. மண் வளம் போனால் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். ஈல்டு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுங்க. மட்டையை எரிக்கவும் கூடாது, குமிச்சும் வைக்கக்கூடாது. அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இதுக்கு ஒரே வழி, இது எல்லாத்தையுமே வந்து ஷெட் பண்ணி போடுறது தான் ஒரே ஒரு வழிங்க. ஆல்ரெடி ஷெட் பண்ணுறதுக்கு தான் பிடிஓ ஷெட்டரு மல்ச்சருன்னு இருக்குதே, நான் அதிலே பண்ணிட்டு போயிடலாமே நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இதில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 25,000 வரைக்கும் செலவாகுங்க. பட் இதுவே எம்டிஎம் கொக்கோ ஷெட்டரில் நீங்கள் பண்ணும்போது வெறும் 5,000 தாங்க செலவாகும். மற்ற கம்பெனியில் நீங்கள் 7 ஹெச்பியில் வாங்கக்கூடிய ரேட்லேயே எங்ககிட்ட 16 ஹெச்பியில் நீங்கள் கொக்கோ ஷெட் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மிஷினுக்கு 40,000 தள்ளுபடி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.